எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். பிள்ளைங்களுக்கு சத்தான ஸ்நாக்ஸ் கொடுக்கணுங்க. அதுதான் நம்ம அம்மாவோட கடமை. பிள்ளைங்களுக்கு இந்த பேக்கரி ஐட்டமை ரொம்ப வாங்கி வாங்கி தரோம். நானுமே இவ்வளோ நாள் அப்படி தான் கொடுத்தேன். தீனின்னு கேட்டுட்டு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் உடனே பேக்கரியில் போய்ட்டு ஏதாவது வாங்கி கொடுப்போம். இல்லை ஸ்நாக்ஸ் முறுக்கு எல்லடை இது மாதிரியே வாங்கி வாங்கி கொடுப்போன்ட்டு கேக்கு, பப்ஸு, பீஸா இப்படியே வாங்கி கொடுத்தேங்க. ரொம்ப வயிறு வலிக்குது, அதை பண்ணுது இதை பண்ணுது, உடம்புலையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லை. என்னது ஸ்கூலுக்கு வந்தாச்சா? என்ன வந்துட்டு இருக்கு? அங்க வரைக்கும் வாசனை வருது. உனக்கு தான் வந்தோட ஸ்நாக்ஸ் வேணும்னு கேப்பியே, அதனால ராகி எள்ளு உருண்டை. ஏதாவது பேக்கரியில போய் கூட்டிட்டு வாங்க பார்த்தா இதை செஞ்சுட்டு இருக்கா? நல்லா பேக்கரியிலே திம்பமா, நல்லா பப்ஸ் கேக்கு அதான் பிடிச்சிருக்கு. வயிறு வலிக்குதுன்னு ஒழுங்கா சாப்பிடுது. சரி போ, நான் செஞ்சு கொடுக்குறேன் போ. சூப்பரா இருந்துச்சு. சாரி காய்ஸ், நான் கொஞ்சம் சொல்ல வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா எங்க அம்மா உயிரை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். பேக்கரியில் தின்னக்கூடாது, சத்தாவே கொடுத்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும்? எனக்காச்சும் ஒரு நாளாவது வாங்கி கொடுக்கணும்ல. கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அதுங்களையும் என் பொண்ணும் வந்துருச்சு ஸ்கூல்லேருந்து. வந்ததுக்கப்புறம் இதை செய்கிறத பார்த்தோன்னே கேட்குது, இது எதுக்கு செய்கிற? இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், பேக்கரி ஐட்டம் தான் பிடிக்கும். இப்படியே கொடுத்து பழக்கிட்டோங்க. அதனால் யாருமே இது மாதிரி கொடுக்காம இப்படி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் ஒவ்வொரு நாளைக்கு செய்யணுங்க. இனிமேட்டு அப்போ உள்ள காலகட்டத்தில் எங்கள் அம்மா அவங்கெல்லாம் ஏதோ ஓரளவு சாப்பிட்டாங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் சாப்பிடவே இல்லை. அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அதை பண்ணுது இதை பண்ணுது டெய்லியும். அப்போ என் பெரிய பொண்ணுக்கு கூட நாங்கள் இந்த மாதிரி கொடுக்கல. இப்போ எங்கள் சஞ்சனாவுக்கு இந்த மாதிரி கொடுத்தா தான் நல்லது உடம்புக்கு. நம்ம சிரமப்படணும், நம்ம ஏன் சிரமப்பட்டு செஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஈஸியாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேக்கரி ஐட்டமை வாங்கி வாங்கி கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு சத்துங்கிறதே இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்சளவு நம்மளும் கொஞ்சம் சிரமம் தான், செய்யணும் தான். நமக்கு என்ன வீட்டில் வேலை, இதை செஞ்சு தரதோட அப்படின்ட்டு செஞ்சு கொடுத்துடணுங்க. ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்து நாளைக்கு அதுங்க பெரிய பிள்ளையானாலும் உடம்புல இந்த இடுப்பு வலி, பேக் பெயின், கை கால் வலி, இப்போ உள்ள பிள்ளைங்க இப்பயே கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லுதுங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா இது மாதிரி தாங்க நம்ம மாறிக்கணும். நம்ம தாங்க மாறணும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிட பழகிக்குங்க. எதுவும் வேணாம்லாம், டேஸ்ட்டாக தானே இருக்குது, அதனால் சாப்பிட பழகிக்குங்க. இனிமேட்டு நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வருவோம் சாப்பாட்லேயும். ராகியில் கால்சியம் சத்து இருக்குன்றாங்க. அதை இப்போ நம்ம கொடுத்தோம்னா ரெகுலராக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தானே அந்த சத்து கிடைக்கும். சூப்பரா இருக்குமா? பாய் பாய்.